அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே ஏற்கனவே ஒரு வினா விடுத்திருந்த சகோதரி புனிதா சுபாஷ் என்பவர் மற்றும் ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். ஐயா, சுப்பிரமணியர், அகத்தியர், சிவன் என்று எல்லோருமே சித்தர்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். எல்லோருமே மகான் நிலையை பெற்றவர்கள், மிகப்பெரிய யோக நிலையிலே உயர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது சுப்பிரமணியர், அகத்தியர், போகர் முதலாகிய சித்தர்கள் பராபரத்திலே ஒடுக்கம் பெற்று விட்டார்களா இல்லையா? அப்படி ஒருவேளை பராபரத்திலே ஒடுங்கியிருந்தால் அவர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்ய வருவார்களா? அவர்களுடைய ஆசி கிடைக்குமா? அவர்கள் நம்மை வழி நடத்துவார்களா? அல்லது அவர்கள் பராபரத்தில் இன்னமும் ஒடுங்கவே இல்லையா? எந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள்? அவர்களை வணங்குவதால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்கிற ரீதியிலான ஒரு வினாவை விடுத்திருந்தார். நாம் காகபுசுந்தர் பெருநூல் காவியத்தை வாசிக்கும் போது காகபுசுந்தர் ஞானம் என்கிற இரண்டாவது பிரிவிலே பிரளய காலத்தின் போது ஜீவர்கள் எங்கே சென்று ஒடுங்கின என்று எம்பெருமான் ஈசன் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் எல்லோரும் விழித்த போது காகபுசுந்த மகரிஷி அழைத்து வரப்பட்டு அவரிடமிருந்து விளக்கம் பெறப்பட்டதை அறிந்தோம். பிரளய காலத்திலே, அதாவது மரணம் என்பது ஏற்பட்ட போது ஜீவர்கள் எல்லாம் பராபரத்திற்குள்ளே சென்று ஒடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் காகபுசுந்தர் மாத்திரம் பராபரத்திற்குள்ளே நுழைந்து வெளியே வந்து இன்னமும் தன்னுடைய தனித்தன்மையோடு இருக்கிறார் என்பதை பார்த்திருந்தோம். சாதாரண மனிதன் தன்னுடைய ஜீவனுடைய பிரகாசத்தை தன்னுடைய கடுந்தவத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்கிறான். அப்படி தவத்தின் நிலை அதிகரிப்பதற்கு ஏற்ப அவனுக்கு வேறு நிலைகள் கிடைக்கின்றன. சாமானியன் ஞானி என்றும், யோகி என்றும், முனிவர் என்றும், சித்தர் என்றும், தெய்வம் என்றும், தேவன் என்றும் உயரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு ஆத்மா அல்லது ஒரு மகான் இந்த உலகிலே இருக்க விரும்பவில்லை என்று கருதிவிட்டால் பராபரத்திலே சென்று ஒடுங்கி விடுவார். அவருக்கு இந்த பூமியிலே தன்னுடைய சந்ததிகளுக்கு வழிகாட்ட வேண்டிய கடப்பாடு இருப்பதாக கருதி இங்கேயே சிறிது காலம் சூட்சும தேகியாக, ஒளி தேகியாக தங்கியிருக்க விரும்பினால் அவர்கள் விரும்புகிற வரையிலும் இங்கே தங்கியிருப்பார்கள். அந்த வரிசையிலே சுப்பிரமணியர், அவருடைய சீடராகிய அகத்தியர், போகர், திருமூலர், நமது தந்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இவர்கள் எல்லோருமே இனிவரும் காலங்களிலே வரக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த பூமியிலே ஒளிதேகத்தோடு தங்கியிருக்கிறார்கள். பராபரத்தின் கட்டளையின் பேரில் இந்த மகானுபாவர்கள் இந்த புவியிலே தங்கியிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் பராபரம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்துவிட முடியாது. அதற்காக பராபரம் தனது விருப்பத்தின் பேரிலே சிவன், பிரம்மா, விஷ்ணு, சுப்பிரமணியர், அகத்தியர், கணபதி, சக்தி, போகர், காலாங்கிநாதர் இப்படி அனைத்து புண்ணியாத்மாக்களையும் இந்த பூமியிலே ஒளிதேகத்தோடு இந்த உலக மக்களுக்கு சரியான பாதையை காட்டிக் கொடுப்பதற்காகவும் உலகத்தின் சுழற்சி என்பது சீர்கட்டு விடாதபடியாக அதை நேர் நிறுத்துவதற்காகவும் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருமே பராபரத்திலிருந்து வெளிவந்தவர்கள்தான். பராபரம் ஒரு மாய நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. பராபரம் தன்னையே பற்பல உயிர்களாக படைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவு உள்ளதாகவும் அறிவு இல்லாததாகவும் உயிர்களை தானே படைத்துக் கொண்டது. அதாவது தன்னைத்தானே பற்பல ஜீவராசிகளாக படைத்துக் கொண்டது. மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை வரும்போது
சுயமாக சிந்திக்கவும் தன்னை போலவே காரியங்களை ஆற்றவும் கூடிய பக்குவம் என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே பார்த்திருந்தோம். கிறிஸ்தவர்களின் ஆகம நூலாகிய பைபிளிலே ஆதியாகமம் என்கிற பகுதியிலே கடவுள் இந்த உலகிலே மனிதர்களை படைத்து தன்னை போலவே மனிதர்களை படைத்து அனுப்பியது என்ற தகவலை பார்த்தோம். அப்படி என்றால் பராபரம் மனிதர்களை சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் கூடிய ஆற்றலோடு அனுப்பி இருக்கிறது என்பது பொருள். அப்படி தன்னை போலவே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் கூடிய ஆற்றல்களை கொடுத்திருந்தும் கூட குற்றங்களை செய்து அவர்கள் தவறுகளை செய்வது என்பது நடவாத சீர் செய்ய முடியாத காரியமாக பராபரத்திற்கு பட்டதின் காரணமாக கர்மவினைகளை ஸ்தாபித்து இந்த உயிர்கள் தானாக திருந்தி வருகின்றனவா என்று பரிசோதித்து பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்வதென்றால் பராபரம் தன்னிலிருந்து தன்னை பல உயிர்களாக படைத்துக் கொண்டது. அவையெல்லாம் தன்னை போலவே சுதந்திரமாக செயல்படும்படியாக அனுப்பி வைத்தது. அதனால் வந்த வினை பராபரத்தின் கட்டுப்பாட்டையும் மீறி உயிர்கள் தங்கள் காரியங்களை செய்து விடுகின்றன. இதை எப்படி புரிந்து கொள்வதென்றால், ஒரு தாய் தந்தை இருக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை மண்ணிலே விளையாடுகிறது, தரையிலே விளையாடுகிறது, கையிலே கிடைத்ததையெல்லாம் எடுத்து வாயிலே வைக்கிறது. குழந்தை எடுத்து வாயிலே வைத்த பொருள் குழந்தைக்கு எந்த விதமான வாதகத்தையும் தராது என்றால், பெற்றோர் குழந்தையின் செயல்பாடுகளை வேடிக்கை பார்த்தபடி இருப்பதும், தொடக்கூடாத பொருளை குழந்தை தொட்டுவிட்டால் ஓடோடியும் வந்து அதன் கையிலே இருந்து அதை பறித்து எறிந்து விடுவதும் நடக்கிறது. அதுபோல பராபரம் நம்மை ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. தன் குழந்தை அல்லவா, ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. சரியான பாதையிலே செல்லும் வரையிலும் வேடிக்கை பார்த்தபடியாகவே இருக்கிறது. தவறான காரியங்களை செய்யும் போது கர்மவினை தண்டனை என்று சொல்லி பயமுறுத்தி தன் குழந்தையை நேர்வழிப்படுத்த முயற்சி செய்கிறது. அதையும் தாண்டி குழந்தை தவறு செய்யும் போது தண்டிப்பதற்கும் தயங்குவதில்லை. இந்த பராபரம் குறித்தான விளக்கம் என்பது அத்துணை எளிதிலே எவரும் புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. ஒரு வினா விடுக்கப்படுகிறது. ஒரு யோகியிடம் அல்லது யோகனையிலே சற்று மூத்தவரிடம் ஒரு வினா விடுக்கப்படுகிறது. அந்த வினாவுக்கான விடையை அவர் தனக்கு தெரிந்த வரையிலும் மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். சில வேளைகளிலே அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி அவரையும் அறியாமல் ஏதேதோ விளக்கங்களை சொல்லுகிறார். அந்த விளக்கங்களை எவ்வாறு அவர் சொன்னார் என்பது அவருக்கே தெரியாது. ஆனால் விளக்கங்களை சொல்லுகிறார். இதன் பொருள் யாதென்றால், இந்த பூவுலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான தகவல்கள் பராபரத்திடம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் சிந்தித்து பேசும்போது நம்மையும் அறியாமல் பராபரத்திலிருந்து தரவுகள் பெறப்பட்டு பேசப்படுகின்றன. அப்படி நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், யோகிகள் பேசும்போது பராபரத்திடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் அவர்களையும் அறியாமல் வெளியே வந்து விழுகிறது. வினாக்கள் வர வர அந்த வினாக்களுக்கான விடைகள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. இது எப்படி, இது சாத்தியமா என்கிற ஐயம் நமக்கு ஏற்படக்கூடும். விஞ்ஞானிகள் பற்பல விதமான கருவிகளை கண்டுபிடித்தார்கள். மின்சாரத்தை கண்டுபிடித்தார்கள். மின்சாரத்தில் இயக்கக்கூடிய பற்பல மின் சாதனங்களை கண்டுபிடித்தார்கள். ஆரம்பத்திலே இவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தனவா என்றால் இல்லை. மனிதன் சிந்தித்தான். தான் நினைத்ததை எப்படி சாதித்துக் கொள்வது என்பதற்காக ஏதேதோ காரியங்களை செய்தான். காரியங்களை செய்தது மனிதனாக இருந்தாலும் அந்த காரியங்களுக்கான கருப்பொருளையும் விளக்கத்தையும் கொடுத்தது பராபரமே. எவை பெறப்பட்டனவோ அவை எல்லாமே பராபரத்திடமிருந்துதான் பெறப்பட்டன. மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அனைத்திற்கும் ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் கருப்பொருளாகவும் பராபரமே இறங்கி வந்து தந்தது. இதை ஞானிகள் ஒப்புக்கொள்வார்கள். இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் மாத்திரமல்ல, இனிவரும் காலங்களிலே பற்பல கண்டுபிடிப்புகளை மனிதர்கள் கண்டுபிடிப்பார்கள். அவைகளும் கூட மனிதர்கள் சிந்தித்ததின் விளைவாகவே வருகிறது.
சிந்தனை எங்கிருந்து வருகிறது? தனக்குள்ளே இருந்து வருகிறது. தனக்குள்ளே இருந்து சிந்தனை வர வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? உடலுக்குள்ளே உயிர் இருக்க வேண்டும். அப்படி என்றால் சிந்திப்பது எது? உயிர். உயிரினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மனமே சிந்திக்கிறது. மனம் உயிரிடத்திலே தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறது. உயிர் பராபரத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிற காரணத்தால் பராபரத்தில் இருந்து தரவுகள் பெறப்பட்டு மனம் பற்பல விடயங்களை செய்கிறது. விஞ்ஞானம், மருத்துவம் என்று பல விடயங்களையும் மனமே செய்கிறது. இது காரணமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மனமே குரு என்று சொன்னார்கள். மனமே சத்குருவாக இருக்கிறது. அந்த மனம் புறத்திலே புலங்களோடு இணைந்து உலகில் விடயங்களை பற்றி சிந்திக்கும் போது அதற்கு தேவையான தரவுகள் பெறப்படுகின்றன. மனம் புலன்கள் வழியாக சலிப்பதை நிறுத்தி குரு மத்தியம் என்கிற சுகமணித்தானத்திலே ஒடுக்கம் பெறும் போது ஞானத்திற்கான விளக்கங்களை மனம் பெற்றுக் கொண்டு விடுகிறது. மனிதன் எதை நோக்கி செல்லுகிறானோ அது அவனை நோக்கி வரும். மனிதன் தன்னை வளப்படுத்திக் கொள்ளவும் பலப்படுத்திக் கொள்ளவும் உலக அற்ப விடயங்களுக்கான தேவைகளை மாத்திரமே கேட்டிருக்கிற காரணத்தால் அவனால் ஞானத்தை உணர முடியவில்லை. யோகி ஒருவன் புற வாழ்க்கையிலே வெறுப்பை காட்டி அக வாழ்க்கையிலே ஞானத்தை தேடி செல்லக்கூடிய பயிற்சிகளை செய்யும் போது அவன் கேட்டது கிடைக்கிறது. அவனுக்கு ஞானமும் கிடைக்கிறது. அது காரணமாக அவன் பெற்ற ஞானத்தால் அவனுடைய ஆத்மாவின் பிரகாசம் என்பதும் அதிகரிக்கிறது. ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்ததின் காரணமாக அவன் யோகியாகவோ சித்தராகவோ முனிவராகவோ தெய்வமாகவோ தேவராகவோ இப்படி மேன்மையான நிலைகளை பெறுகிறான். காகவசுந்தருடைய கூற்றுப்படி பார்க்கும் போது ஒரு சாதாரண மனிதன் தவம் இயற்றி அவன் தன்னை சித்தர் என்கிற நிலையிலே உயர்த்திக் கொள்வதற்கு 1200 ஆண்டுகள் ஆகும் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரண ஆத்மா பிரகாசம் அதிகரித்து தொடர்ச்சியாக செய்யும் தவத்தின் காரணமாக 1200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சித்தர் என்கிற நிலையை பெறுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கும் மேலே இருந்த யோகிகள் சுப்பிரமணியர், அகத்தியர், சிவன் முதலானவர்கள் எத்தனை கோடி காலத்திற்கு முன்பு இந்த யோக பயணத்தை தொடங்கி இருப்பார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் நமக்கு தலை கிறுகிறுத்துத்தான் போகும். அருமை சகோதர சகோதரிகளே, பராபரம் பற்றியதான சிந்தனை விரிய விரிய நம்முடைய மனக்கதவங்கள் திறக்கின்றன. நமக்கு மேலும் மேலும் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. இது ஒரு முடிவராத சிந்தனையின் ஓட்டம். ஆனால் யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய ஆத்ம பிரகாசத்தை கொண்டு தங்களுக்கு மறுபடியும் பிறக்கவோ இந்த உலகிலே சஞ்சரிக்கவோ விருப்பம் இல்லை என்று பராபரத்திடம் விண்ணப்பிக்கும் போது பராபரம் அவர்களுடைய ஆத்மாவை தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்டு விடுகிறது. அதன் பிறகு அந்த ஆத்மாவிற்கான எந்த அடையாளமும் இல்லாத ஆகிவிடும். இப்படி ஆத்மாக்கள் பராபரத்திலே ஒடுங்குவதும் உண்டு. பராபரத்திலே சென்று ஒடுங்காமல் முதிர்ந்த நிலையிலே ஜோதி நிலையிலே இருந்து சுப்பிரமணியரை போல தெய்வங்களாக உயர்ந்து நிற்பதும் உண்டு. அப்படி நிற்கக்கூடியவர்கள் நம்முடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். அற்ப உலக காரியங்களுக்காக அவர்கள் நமக்கு எந்த விதமான உதவியும் செய்வதில்லை. நம்முடைய ஆத்ம வெற்றிக்காக ஆத்ம பிரகாசத்தின் அதிகரிப்பாக உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குழந்தை கேட்டுவிட்டது என்பதற்காக எல்லாவற்றையும் தாய் தந்தை கொடுத்து விடுவதில்லை. அந்த குழந்தைக்கு இது தகும் இது தகாது என்பதை தெரிந்தே கொடுக்கிறார்கள். அதுபோல மனிதர்கள் எத்தனைதான் பற்பல விதமான பிரார்த்தனைகளை செய்தாலும் இதை மாத்திரமே கொடுக்க வேண்டும் என்பதிலே தெய்வ நிலையிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் போன்ற மகான்கள் சரியாக உணர்ந்து புரிந்திருக்கிறார்கள். நாம் கேட்டதை எல்லாம் அவர்கள் கொடுத்து விடுவதில்லை. நாம் கேட்கவில்லை என்பதற்காக நமக்கு தேவையான ஒன்றை கொடுக்காமல் இருப்பதும் இல்லை. நாம் அவர்களிடத்திலே சரியான பாதையிலே குழந்தைகளாக நம்மை வைத்துக் கொண்டு பயணிப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது சித்திக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.